ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம குரு வக்ரநிலை அடையும் போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள், ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த குரு வக்ரம் அடைகிறாரு அப்படின்ற போது எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா ஒரு சுப கிரகம், கிரகங்களுக்கு எல்லாத்துக்குமே ராஜ கிரகமாக கருதப்படுபவர் ஜோதிட ரீதியாக குரு பகவான் தான். அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வக்ர கதி அடைகிறார். வக்ரம்னா என்னன்னா பின்னோக்கி நகர்ந்து செல்கிறார். இப்ப இந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை 11:46 வக்ரகதி அடைகிறார். வக்ரகதி அடையும் போது அவர் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்துல அந்த வக்ரகதி அடைகிறார். அந்த மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்திலிருந்து அவர் ஒவ்வொரு பாதமாக பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இந்த வக்ர நிலை. எப்போ நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மதியம் 2:30 அளவில் வக்ரகதியிலிருந்து தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார். இப்படி இயல்பு நிலைக்கு மாறுகின்ற அந்த குரு பகவான் அந்த டயத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருக்கிறார். மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்துல வக்ரகதி அடைந்த அந்த குரு பகவான் மிருகஷீரிடம் 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், ரோஹிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், இப்படி 4 பாதங்களை கடந்து பின்னோக்கி வருகிறார். இதுதான் குரு பகவானின் வக்ரகதி அடைகின்ற ஒரு நிலைமை. இந்த மாதங்கள், எத்தனை மாதங்கள் இந்த மாதிரி குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது 4 மாதங்கள், கிட்டத்தட்ட 4 மாதங்கள் அந்த குரு பகவான் வக்ர நிலையிலே இருக்கிறார். தன்னுடைய சுபத்தன்மையை இழக்கிறார். முக்கியமா நம்ம இதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குரு பகவான் சுப கிரகம், அவர் வக்ரகதி அடையும் போது தன்னுடைய சுபத்தன்மையை இழந்து பாபத்தன்மையை பெறுகிறார். பாபத்தன்மை பெறும்போது கெடு பலன்களையும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த 40 நாட்கள். இப்படி இந்த கெடு பலன்களும் சுப பலன்களும் சேர்ந்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது. சில பேருக்கு, சில ராசி என்பர்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போது அவர் கெடு பலனாக மாறும் போது அது சுப பலன்களை கொடுக்கும். அவர் நல்ல ஒரு நிலையில இருக்கும் போது சுப பலன்கள் கெடு பலன்களாக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 4 மாதங்கள் எல்லா ராசி என்பவர்களுக்கும் இருக்க போது. இந்த நேரத்துல ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும், சுய ஜாதகத்துல குரு வக்ரகதியாவே இருக்கிறாரு அப்படின்னு இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு நிறைய பலன்களை, சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக தான் இந்த குரு வக்ர நிலை இருக்க போகுது. அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படின்னாதான் அவங்களும் அந்த ஜோதிட ரீதியாக குரு வக்ரநிலை அடையும் போது அவங்களுக்கு என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க உதவியா இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்த 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். தனுசு ராசி நேயர்களுக்கு ருணரோக சத்ரு ஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு. இது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை, அதாவது மறைவு ஸ்தானத்துல ஒரு கிரகங்கள் வக்ரகதி அடையும் போது சுப பலன்களை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அதனால இந்த காலகட்டம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களையும், ஒரு நல்ல எதிர்பார்த்த மாதிரி நீங்க உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதங்களாக இந்த 4 மாதங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாகவே போராளிகளாக தான் இருப்பாங்க. எப்படி ஒரு சமுதாயத்துல எதிர்த்து நிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் சமுதாயத்திற்கு எதிராக இருக்கிறாங்களோ அவர்களை தீவிரவாதிகள் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக போராடும் நபர்கள்னா இது இந்த தனுசு ராசி அன்பர்களாக மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு போராளியாக தான் இருப்பாங்க. எதை ஒரு சாதிக்கனாலும் சரி அவர்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு போராட்ட ஒரு களமாக தான் இருக்கும். ஒரு வீடு வாங்கணும்னாலும் சரி, ஒரு குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும், நல்ல இடத்துல படிக்க வைக்கணும் அப்படின்னாலும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் சம்பந்தமான உறவுகள்லையும் சரி, அடுத்து குழந்தை சம்பந்தமான ஒரு இதுலயும் சரி, எல்லா ஒரு தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையுமே இந்த தனுசு ராசி என்பர்கள் மிகவும் போராட்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. அதே சமயத்துல உங்களுடைய நேர்மை, உங்களுடைய
எதிர்காலத்திற்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய எல்லா அன்பர்கள் உங்களுடைய வீட்டிலேயே பாத்தீங்கன்னா, நீங்க தனுசு ராசி அன்பர்களா இருக்கிறீங்கன்னா, நீங்க தான் இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு நல்ல ஒரு அன்பர்களாக இருப்பீங்க. மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உறவினர்களை கம்பேர் பண்ணும்போது, நீங்க இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில சொந்தமாக எல்லாமே செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு திறமைசாலிகளாக தான் இருக்கிறீங்க. ஆனா மற்ற ராசி என்பர்கள் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அதுல இருந்து எந்திரிக்க முடியாத அளவிற்கு சில பிரச்சனைகள் அவங்களால சமாளிக்க முடியாத அளவிற்கு இருக்கும். ஆனா தனுசு ராசி அன்பர்கள் நீங்க எதையுமே சமாளித்து அந்த வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறீங்க. அதற்கு உங்களுடைய நேர்மையான எண்ணங்களும் நேர்மையான செயல்களும் உங்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கும். இந்த குரு வக்ர பகவான், அதாவது குரு வக்ரகதி அடைகிறார். உங்களுடைய ராசி அதிபதி அந்த குரு பகவான், சுகஸ்தானாதிபதி அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல பயிற்சி ஆனதுல இருந்து சில தேவையில்லாத அசம்பாவிதங்களே நீங்க சந்திச்சுட்டே இருப்பீங்க. அதாவது ஏற்கனவே கடன் இருக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. அந்த கடன்கள் மூலமாக தொழில் ரீதியாக அவமானங்கள், சில பேருக்கு தொழிலே இழுத்து மூடக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கும். அந்த தொழில் ரீதியாக ஒரு அசிங்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். குரு பகவான் என்ன உங்களுக்கு வேணும்னேவா பண்றாரு, அவர் நகரக்கூடிய இடம் அந்த மாதிரி இருந்ததுனால அந்த அளவிற்கு நீங்க இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு பாதிப்பு நிலையை கொடுத்துட்டாரு. இப்போ உங்களுக்காகவே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்காகவே அவர் குரு வக்ரகதி அடைந்து நீங்க இழந்த துன்பங்களிலிருந்து நிவர்த்தி அடைவதற்கும், நீங்க இழந்த ஒரு அவமான பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வருவதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்க போது இந்த குரு வக்ரகதி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்துல வக்ரகதி அடைகிறார். இதனால் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக கடன்கள் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்க போகுது. வாய்ப்புகளே இல்லாம தவிச்சிட்டு இருப்பீங்க தனுசு ராசி அன்பர்கள். இப்போ இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. சில பேர் சொந்தமா இன்ஸ்டிடியூஷன் வச்சு நடத்தணும், சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 4 மாத காலங்கள் இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வியாதிகள் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். நல்ல மருத்துவ ஆலோசனை, இந்த வியாதிகள் மூலமாக எத்தனையோ பேரை நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கிறீங்க. ஏதாவது ஒண்ணு எடுக்கணும்னா கூட யாரையோ ஒருத்தரை அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஓடிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு ஒரு படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எவ்வளவோ காசு பணம் எல்லாமே இருக்கு, ஆனாலும் உங்களுக்கு அந்த வியாதியினுடைய தீவிரம் அதிகரித்ததுனால உங்களால எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த வியாதியினுடைய நிவர்த்தின்றது இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. எப்ப பார்த்தாலும் மருத்துவ செலவு, மருத்துவ ஆலோசனை இப்படியே இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இப்போ அந்த வியாதி நிவர்த்தின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு இந்த காலகட்டத்துல திடீர் வியாதிகள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க ரொம்ப பயப்பட வேண்டாம். அது எல்லாமே கியூர் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. தனுசு ராசியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் மிகவும் மோசமான சூழ்நிலைகளாக தான் இருக்கும். குடும்பத்தாரும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே உங்களை ஒரு எதிரியை பாக்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் ஒரு வேஷம் போட்டு திரிபவர்களாக தான் உங்களை சுற்றி இருப்பாங்க. அவர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய சுயரூபம் தெரிவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த 4 மாத காலகட்டம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு எதிரிகளினுடைய தொந்தரவுகள் குறைவதற்கு. சில பேருக்கு வழக்குகள் இருக்கு, சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான சில வழக்குகள் இருக்கு. சில பேர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே பிரிந்து அது ஒரு வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மன குழப்பம் அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருந்திருக்கும். அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியா இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்த்து செயல்பட்டார்களோ அவர்கள் எல்லோருமே இன்றைய அளவிற்கு இந்த குரு வக்ரகதி அடையும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் தெரிய போறாங்க. இந்த தனுசு ராசியில பாத்தீங்கன்னா 3 முக்கிய நட்சத்திரங்கள் இருக்குது. என்னென்னலாம் பார்க்கும்போது மூலம், பூராடம், உத்திராடம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 4 மாத காலகட்டத்திற்கு உங்களுடைய
கடனுடைய அளவு குறைவதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வேலை வாய்ப்புக்காக சில தடைகள் அதிகமாக இருந்திருக்கும். அது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மூல நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தாங்க இருக்க போகுது. பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு புது பந்தம் உருவாகுவதற்கு, அதாவது திருமணம் ஏற்கனவே ஆன திருமணம் தோல்வி அடைந்து இருக்கக்கூடிய பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு இதுல புதிய ஒரு திருமண உறவு ஏற்படுவதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது போராட நட்சத்திர அன்பர்களுக்கு. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு சொல்லவே வேண்டாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம். நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கிறீங்க, நிறைய அசிங்கங்களை சந்திச்சிருக்கீங்க. எங்க போனாலும் பிரச்சனை, எங்க காலடி எடுத்து வச்சாலும் பிரச்சனை. இந்த மாதிரியா ஒரு நாள் கூட கடந்த ஒரு 6 மாதத்துல நீங்க தூங்கவே இல்லைங்க. அந்த அந்த எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த குரு வக்ரகதி அடையும் போது இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கும், அடுத்து புதிதாக கடன்கள் வாங்குவதற்கும் உண்டான ஒரு சாதகமான நேரமாக இருக்க போது. தனுசு ராசியில இருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய அந்தஸ்து, அதாவது வாழ்க்கை தரமாகப்பட்டது ஒரு படியளவு முன்னேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லோருமே இன்னைக்கு வாயடைச்சு போகிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர போகுதுங்க. அதனால இந்த குரு வக்ரகதி இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக தான் இருக்க போகுது. இது நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி இப்படி பெயர் வைக்கணும்னு விருப்பப்படுறவங்களும் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணிட்டு என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.